நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வாழ்கின்ற பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு வருவதில் இருக்கின்ற இளைஞர் சமுதாயமே, மக்களுக்கு தீமை செய்த தீய சக்தியை சம்ஹாரம் செய்து முருகன் பெயரால் உள்ள திருமுருகன் பூண்டியிலே நமது நீலகிரி தொகுதியின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவது உண்மையிலேயே மனதிற்கு நிறைவாக இருக்கின்றது. நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பெரியவர் ராமசாமி அவர்கள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. அவர் நமது நீலகிரி மாவட்டத்திலேயே அடிஷனல் கலெக்டராக பணியாற்றியவர். புரட்சித் தலைவர் காலத்திலே தமிழ்நாட்டிலே பணியாற்றியவர். பிறகு IAS அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றதும் அவர் மகாராஷ்டிரா மாநிலத்திலே பணியாற்றிவிட்டு இன்றைக்கு ஓய்வு பெற்று வந்த பிறகு அம்மா அவர்கள் இருந்த பொழுது 2014 அவர் தேர்தலிலே வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டவர். நான் RK நகரிலே சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது எனக்காக அங்கே வந்து தேர்தல் பணியாற்றினார், சிறப்பாக பணியாற்றினார். இன்றைக்கு அவரே நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக IAS அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் உங்கள் தொகுதியின் வேட்பாளராக இருக்கின்றார். அவரை நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெற்றவன் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பருவந்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது பகுதியிலே விவசாயத்திலே குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அதிகம் வசிக்கிற பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் இயற்கை விவசாயத்தை தமிழகத்திலே ஊக்குவித்து கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு வருவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் அறிவித்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். மற்றவர்களைப் போல நாம் 8 வழிச்சாலை அமைக்கிறோம், மீத்தேன் திட்டம் எடுக்கிறோம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமைக்கிறோம், உயர் மின் கோபுரங்கள் அமைக்கிறோம் என்று இந்தியாவின் முதுகெலும்பான தொழில் என்பது சொல்வதை விட நமது வாழ்க்கை முறையான விவசாயத்திற்கு எதிராக நாங்கள் என்றைக்கும் செயல்பட மாட்டோம் என்பது இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகின்றேன். நமது பகுதியின் கோரிக்கைகளாகிய நகராட்சியாக்க வேண்டும், இசை அமைக்க வேண்டும், திருமுருகன் பூண்டியில் சிற்பக்கலை கல்லூரி வேண்டும், அவிநாசி ஊராட்சி ஒன்றியத்தை 2ஆக பிரித்து சேவூரை மையமாக வைத்து புதிய ஊராட்சி ஒன்றியம் வேண்டும், அரசு தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரியை தொகுதியில் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அருமை பெரியவர் ராமசாமி அவர்களை நீங்கள் பரிசு பெற்றவர் சின்னத்தில் வெற்றி பெறப் போவது உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக்கி அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள தருமாறு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு இந்த மாபெரும் இயக்கம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அம்மாதான் இல்லையே நாம் மோடியோடு சேர்ந்து விடலாம் என்று இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்மால் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கின்ற பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் மோடியின் ஏஜெண்டுகளாக ஆகிவிட்டார்கள். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு அவர்களை தமிழ்நாட்டிலே தோல்வியுறச் செய்வதற்காக உங்களை ஆதரவு கேட்டு வந்திருக்கின்றோம். மோடியும் அவரது நாடு என்று சொல்கின்றவர்களும் அமைத்திருக்கின்ற கூட்டணி ஒரு துரோக கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற மத்திய அரசாங்கமும் நித்தம் நம்மை வஞ்சித்து துரோகம் செய்கின்ற பழனிசாமி கம்பெனியும் இங்கே கூட்டணி வைத்திருக்கிறது. யாரால் முதலமைச்சரானோம், யாரால் இந்த
ஆட்சி தொடர்கிறது என்பதை ஒரு குழந்தையை கேட்டால் கூட சொல்லிவிடும். பள்ளிக்கு போகின்றது குழந்தையை கேட்டால் கூட சொல்லிவிடும். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவுடன் 30 ஆண்டுகள் ஒரு தோழியாய், தாயாய், சகோதரியாய் அவருக்கு உடன் வாழ்ந்த நமது தியாகத்தாய் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் நினைத்ததால் தான் இந்த ஆட்சி தொடர்கிறது. ஆனால் இந்த ஆட்சி பழனிசாமியின் ஆட்சி தொடர்வதற்கு வாக்களித்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை தகுதி நீக்கம் செய்த பாவத்திற்கு இன்றைக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் பழனிசாமி இருக்கிறார். பழனிசாமியும் பன்னீர்செல்வம் சேர்ந்து கொண்டு அம்மாவிற்கு துரோகம் செய்த விதமாக அம்மாவின் சட்டமன்ற உறுப்பினர்களை, நீதி கேட்டவர்களை, நியாயம் கேட்டவர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள். கெடுவான் கேடு விதைப்பான் என்பது போல இன்றைக்கு அவர்கள் வசமாக வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதிகளில் இடைத்தேர்தலும் வருகிறது. இதில் 8 தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் பழனிசாமியின் ஆட்சி அன்றோடு முடிந்துவிடும் என்பது தெரியும். தமிழகத்திற்கு துரோகம் செய்கின்ற பழனிசாமியும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடி அவர்களும் சேர்ந்து கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நீங்கள் பரிசு பெட்டி சின்னத்திலே, பரிசு பெட்டகம் சின்னத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த துரோகிகளை நீக்குவதற்கு உதவி செய்யும். இந்த கூட்டணி துரோக கூட்டணி என்றால் இன்னொரு கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, தமிழ்நாட்டை ஏமாற்றுகின்ற கூட்டணி. அந்த காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி செய்த போது தமிழ்நாட்டிற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வு ஆக இருந்தாலும் சரி, அதுபோல மீத்தேன் திட்டம் என்று, ஹைட்ரோகார்பன் திட்டம் போன்று தமிழக மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர்களே அவர்கள்தான். அதற்கு உறுதுணையாக இருந்தது திமுக ஆட்சி. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வராக இருந்தபோது அவற்றை எல்லாம் அனுமதித்தார்கள். திமுகவின் கூட்டணி ராகுல் காந்தி தலைமையில்தான் ஆட்சி அமைக்க என்கிறார். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கேரளாவிலே ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியிலேயே ராகுல் காந்தியை தோற்கடிப்போம் என்று வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். அதுவும் கேரளாவின் முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பினராயி விஜயன் ராகுல் காந்தியை தோற்கடிக்காமல் விடமாட்டோம் என்று சபையில் பெற்றிருக்கிறார். அதுபோல மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும், உத்தரப்பிரதேசம், இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமாகிய உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் அதாவது மாயாவதியும் அகிலேஷும் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ராகுல் காந்தியும் திருமதி சோனியா காந்தியும் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தவில்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே தமிழ்நாட்டில் அவர்களோடு கூட்டணி இருக்கிற கட்சி இங்கே மதுரையிலும் கோவையிலும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்ற கட்சி. கூட்டணியாகிய சிபிஐ இங்கே திருப்பூரிலும் அங்கே நாகப்பட்டினத்திலும் வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கின்ற கட்சி. கேரளாவிலும் காங்கிரஸ் வைத்து போட்டியிடுகிறார்கள் என்றால் இது என்ன ஒரு விந்தையான கூட்டணி! இது ஒரு பச்சோந்தி கூட்டணி, மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டணி. இவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டு நலனுக்கு வேறும் செய்யாதவர்கள். காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ இந்த முறை அறுதி பெரும்பான்மை பெற முடியாது. தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் யாரை கை காட்டுகிறீர்களோ அவர்கள்தான் பிரதமராக வர முடியும். உங்கள் ஆதரவோடு உங்கள் பிரதிநிதிகளாக செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் நமது நீலகிரி தொகுதியில உங்கள் ஆதரவோடு நீங்கள் நமது பரிசு பெட்டியும் சின்னத்திலே அளிக்கின்ற வாக்கின் மூலம் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக செல்கின்ற அருமை சகோதரர் நமது ராமசாமி உட்பட நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற உறுப்பினர்கள் தான் உங்கள் பிரதிநிதிகளாக சென்று இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள்.
இந்த கட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு சுயேட்சை என்கிறார்கள். இது சுயேட்சை கட்சியா? சுயேட்சையாக இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒரே சின்னத்திலே இன்றைக்கு நமது பரிசுப்பட்டி சின்னத்திலே 40 பாராளுமன்ற வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்திலே 39, கேரளா பாண்டிச்சேரியில 1. அதுபோல சட்டமன்ற இடைத்தேர்தலிலே தமிழகத்தில் 18, பாண்டிச்சேரியில 1. 59 இடைத்தேர்தல்களும் 59 வேட்பாளர்கள், 59 தேர்தல்களிலும் 59 வேட்பாளர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி வேட்பாளர்களை வைத்து இருக்கின்றது. ஏதோ தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக இங்கு எப்படி ஒரு சிறந்த IAS அதிகாரியை அம்மா அவர்கள் இருந்த பொழுது அவர்களிடம் வேட்பாளராக வேண்டும் என்று கேட்டவரை, RK நகரிலே எனக்காக தேர்தல் பணி ஆற்றியவரை, எனது வெற்றிக்காக உழைத்தவர் இங்கே நிற்கிறாரோ, அதுபோல திருப்பூரில் நமது மாவட்ட கழக செயலாளர் அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் அவர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருந்த திரு SR செல்வன், கோவையிலே நமது அமைப்பு செயலாளர் அம்மா அவர்கள் காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இயக்கத்தில் இருப்பவர் அப்பாதுரை. இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லோரும் மக்களுக்கு அந்தந்த பகுதியிலே அறிமுகமானவர்கள் அல்லது முன்னாள் அமைச்சர்கள் அல்லது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போட்டியிடுகிறார்கள். அம்மாவின் வழியிலே தமிழகம் முழுவதும் இந்த இயக்கம் போட்டியிடுகிறது. நமக்கு சின்னம் கொடுக்க மறுத்தார்கள். ஆனால் அம்மாவின் ஆட்சியோடு உச்ச நீதிமன்றம் நமக்கு அருமையான சின்னம் பரிசு பெட்டகம் சின்னத்தை பரிசு பெட்டியை கொடுத்திருக்கிறார்கள். பரிசு பெட்டியை வாக்கு நீங்கள் எங்களுக்கு மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும், தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தனியார் நிறுவனங்களிலே பணியிலே இருப்பவர்கள், தனியார் ஊழியர்கள் மற்றும் வியாபாரிகள், மாணவர்கள், வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்கள், புதிய தொழில் தொடங்க காத்திருக்கும் இளைஞர்கள் மற்றும் மீனவர்கள் என தமிழகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவும், நம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருப்பவற்றை எல்லாம் நிறைவேற்றி தரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் M. ராமசாமி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.